வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற காலங்களில் ஏற்பட்ட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2009, 10 அந்த ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போது இந்த போலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் 2009. அப்போ நான் எப்படின்னா, செங்கல்பட்டுலேருந்து அந்த 2:30 மணிக்கு அந்த திருப்பதி போகிற வண்டியை பிடிக்கணும். செங்கல்பட்டுலேருந்து திருப்பதி போகிற பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டாண்ட இறங்கி அங்கேருந்து வேலூர் பஸ்ஸை பிடிக்கணும். அங்கேருந்து வேலூர் பஸ்ஸுலேருந்து வேலூர் போய் அங்கேருந்து போலூர் பஸ்ஸை பிடிச்சி போலூருக்கு போய் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நடந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஓபி பார்க்குறதுக்கு, டியூட்டிக்கு. அப்போ அப்படி தான் போயின்னு இருந்தது. ஒரு 8 மணி நேரம் ட்ராவலிங். போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரமும், வருவதற்கு ஒரு 3.5-4 மணி நேரம் ஆகும். வாழ்க்கையே அந்த 1.5 வருடங்கள் பஸ்ஸிலே கழிஞ்சுது. அப்படியே பஸ்லேயே போய் பஸ்லேயே நின்றோம். அப்போ நடந்த சுவாரஸ்ய அனுபவங்களை சொல்கிறேன். இப்போ 1000 கண்ணுடையாள் 1000 கண்ணுடையாள் அப்படின்லாம் நம்ம சாமி பேரை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இறைநிலையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்ட வெளி. அப்போ வெட்ட வெளியாக இருக்கிறதுக்கு நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி தெரியும்? வெட்ட வெளின்றது உங்களை உருவாக்கி விட்டுட்டு அப்படியே கம்முன்னு இருக்கும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மானிட்டர் பண்ணாது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே என்ன ட்விஸ்ட்டு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு என் முகம் அந்த கேமராவில் பதிவாகிறது தெரியுது. இவ்வளோ தான் தெரியுதே வழிய எனக்கு பின்னாடியோ அந்த சைட்லேயோ என்ன இருக்குதுன்றது ஒன்றும் தெரியல. நான் திரும்பி பார்த்தா தான் தெரியும். இதுதானே இயற்கை. இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் இன்னைக்கு அது ஒரு அதிகாலை வேலை நான் அந்த 2:20க்கு அந்த திருப்பதி வண்டியை பிடிச்சி, காலையில் நான் சொல்கிறது விடிகாலை 2:20க்கு பிடிச்சி போய் அந்த எங்கள் நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 3:20க்கு இறங்கியாச்சு. 3:20, ஆமாம் 3:20, 3:30க்கெலாம் கொண்டு போய் விட்டேன். ஏன்னா காலியாக இருக்குல்ல ரோடு. அடி நடிச்சும் போய் விட்டான் வண்டி, அந்த 212H திருப்பதி போகிற வண்டி. அங்கே போய் இறங்கி அங்கேருந்து வேலூர் பஸ் ஒன்று கரெக்டாக வெளியே நின்றுட்டு இருந்தது. அதில் ஏறி உட்காந்துக்கினேன். இப்போ எப்படி அப்படின்னா, அந்த டைமிங் ஒரு 4 மணி வாக்கில் தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் தூரம் போகுது வண்டி. இப்போ என்னன்னா, நான் எங்கே உட்காந்துக்கிறேன்னா, இந்த பஸ்ஸினுடைய நடுமதியில் உட்காந்துக்கிறேங்க. பஸ்ஸினுடைய நடு சீட்டில் உட்காந்துக்கிறேன். நடு பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் சீட்டில் உட்காந்துக்கிறேன். என் பக்கத்தில் இருந்த 2 சீட்டு காலியாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் ஜனங்க அப்படியே ஆங்காங்கே அப்படியே பிரிஞ்சு இருக்காங்க. எனக்கு பின்னாடியும் உட்காந்துருந்துருக்குறாங்க, முன்னாடியும் உட்காந்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் போகும்போதே அப்படியே என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஆழ்நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த தியான நிலையிலேயே தான் போயின்னு இருப்பேன். தியான நிலையிலேயே இருப்பேன். அதில் கண்களை மூடி தான் தியானம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த நிலையிலே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த நேரத்தில் நான் அப்படியே கண்களை மூடி அப்படியே சும்மா அப்படியே கண்ணை மூடி அப்படியே அந்த சீட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கிறேன். சடனாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுங்க. நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
இருந்தாலும் எனக்கே அதை நம்புறது கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் சொல்ல வரேன். சடனாக என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் உட்காந்துக்கிறேன்னா நடு மத்தியில், இப்போ எனக்கு முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய முகங்களும் எனக்கு தெரியுது ஒரே நேரத்தில். எனக்கு பின்னாடி உட்காந்துங்கிறவங்க எல்லாருடைய முகங்களும் தெரியுது. முன்னாடி அந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அந்த டிரைவர் சீட்டு, அவர் அந்த ஸ்டியரிங்கு எல்லாமே தெரியுது. இது இல்லாமல் வண்டிக்கு முன்னாடி வந்து அந்த 2 பல்பு எரிஞ்சுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, அதுவும் தெரியுது. நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பரும் தெரியுது. எப்படிங்க ஒரே நேரத்தில் இவ்வளோத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நம்பக்கூடிய விஷயமா இருக்கா? இதெல்லாம் வந்து அப்போ நடந்தது. ரொம்ப தமாஷா இருக்கும். ரொம்ப தினமும் ஒரு சந்தோஷம்தான்னு வச்சுங்களேன். அப்பப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் போட்டுக்கினே இருப்பாங்க. அப்போ தானே இந்த நாய் வந்து ஆன்மீகத்தில் உள்ள இறங்கி வரும். சரியா? சும்மா வராது இல்லையா? அப்பப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கெட் போட்டோன்னா, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு இறங்கி வரும். அப்போல்லாம் ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அப்போ இது நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த பஸ்ஸு போயிட்டுருக்குது. ஆனால் எல்லாரையும் நான் பார்க்குறேன் ஒரே நேரத்தில். எல்லாருடைய அசைவுகளையும் நான் வந்து ஒரே நேரத்தில் பார்க்குறேன். அது எப்படிங்க ஒரே நேரத்தில் எல்லாருடைய அசைவும் நம்மளால் சொல்ல முடியும்? அப்படியே அசைகிறது அப்படியே தெரியுதுங்க. அப்போ நான் எங்கேருந்து பார்க்குறேன்? அதை எனக்கு தெரியல. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் என்னையும் சேர்த்து தெரியுது. அதுதான் உண்மை. என்னையும் சேர்த்து அந்த இடத்துல மொத்தமாக தெரியுது. அப்போ நான் எங்கேருந்து அதை பார்க்குறேன்? எப்படி பார்த்தேன்? உடம்புல இருந்து பார்த்தேனா? இல்லை உடம்புக்கு என்ன சொல்ல, அப்போ இருந்த ஸ்டேஜில் வந்து உடம்பு வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு. அப்போ உடம்புக்கு மேலே ஒரு ஹெட்லைட்டு மாதிரி மேலே சேட்டலைட்டு மாதிரி மேலே இருந்துக்கிட்டு பார்த்துறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கற்பனைகள்லாம் அப்போ இருந்தது. ஸோ அந்த நிகழ்வுகள் வந்து அப்போ வந்து நடந்தது. ஸோ ஒரு பஸ்ஸில் இருக்கிற ஒரு 40 பேரை ஒரு 30 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்சம் சீட்டு தான் காலியாக இருந்தது. மீது எல்லாமே உட்காந்துருந்தாங்க. ஸ்டாண்டிங்லாம் இல்லை. உட்கார்ற சீட்டில் எல்லாமே இருந்தது. அந்த டிரைவர் கண்டக்டர் முதல் கொண்டு எல்லாரையுமே நான் வந்து ஒரே நேரத்தில் நான் பார்க்குறேன். ஸோ ஒரே நேரத்தில் அவங்கவுங்க அசைகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்படி இருக்க மாட்டேன். இப்போ நானே போய் அசைஞ்சு தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அசைஞ்சு பார்க்குறது கூட அப்போ அந்த விஷயங்கள் அப்போ தெரிஞ்சுது. ஆனால் அப்போல்லாம் வந்து அவ்வளோ இது இல்லை. அப்புறம் இப்போ என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னமோ கூடு விட்டு கூடு போய் பார்த்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் சில பேர் வந்து விளக்கங்கள் பேசின்னு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த நான் என்ற இந்த இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுலேயே நம்ம வாழ்ந்து இருக்கோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் இப்போ கேமராவில் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்களாம் இருக்கிறீங்கன்ற ஒரு நினப்பில் தான் நானும் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ பொருட்களும் இருக்குது அப்படின்ட்டு தான். சரியா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நிமிடங்களில் என்னென்னா, இந்த நான் என்ற ஒன்று வந்து எனக்குள்ளே ஒடுங்கி கரைந்து போச்சு. அப்போ இதனுடைய இந்த உடம்புனுடைய ஐடென்டிட்டி அங்கே மறந்து போய் பிரபஞ்சத்தினுடைய ஐடென்டிட்டியாக அங்கே மாறி போயிருக்கு. அதுதான் உண்மை. அது அப்புறமேட்டா நிறைய தடவை அப்புறமேட்டா கிடைக்கிறதெல்லாம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அது வேறு மாதிரி இருக்காது. அது அப்போ சொல்கிறேன். அப்போ இருந்த நிலைமைக்கு அப்புறம் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான். நீங்கள் அப்படியே வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இறந்த உடனே ஒரு ஆவி மாதிரி அப்படியே வெளியில் உடம்பை விட்டு வெளியில் வந்து நின்று அவங்க உடம்பையே பார்க்குது. இப்படிலாம் நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்டா நீ தாண்டா வெளியே போன, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட வாடா வெளியே போச்சு, அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரிலாம் போட்டு நம்ம இருக்கிற மாதிரிலாம் அது போட முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அது ஒரு கற்பனைக்காக அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா, இந்த உடம்புல அப்படியே எழுந்து வெளியே போயிடுற மாதிரி அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது வந்து அப்படி கிடையாது.
அது வந்து அப்படி தெரியுது நமக்கு, அப்படி உண்மையில் அப்படி தெரியுது. ஆனால் உண்மை நிலை அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டியை அங்கே மறந்து போகிறீங்க. உங்கள் ஐடென்டிட்டின்ற உணர்வு வந்து அங்கே ஒடுங்கி உயிரில் ஒடுங்கும் போது என்னென்னா, அந்த உயிர் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சமே அந்த உயிருக்குள்ளே தான் உட்காந்துங்குதுன்றதை புரிஞ்சுக்கும். இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அனைத்துமே அதுக்குள்ளே தான் உட்காந்துங்குது. அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற யாரோடையும் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் இருக்கிறவங்க கூடயும் அவங்கள நீங்கள் முன்ன பின்ன பார்க்கலனாலும் பரவாயில்லை, சரியா? அவங்களோட தொடர்பை நேரடியாக நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க முடியுன்றது நிதர்சனமான உண்மை. இப்போ அது வந்து தூரதிஷ்டின்னு கூட சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களே, அது மாதிரி நம்ம தூரதிஷ்டியில் நிறைய அந்த காலத்துலேருந்தே அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு 15-20 வருஷமாகவே அது வந்து 15 வருஷமாக, ஆமாம், அது ஒரு 2010-11லேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளிக்கொடி தொப்புள்ள போட்டுக்கின்னு அப்படியே பறந்துக்கின்னு போய் அந்த இடத்துல என்ன நடக்குது பார்க்கறது கிடையாது. அது என்ன நடக்குது அப்படின்னா, நீ உனக்குள் கரைந்து விட்டால் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிற நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். அவங்களோட தொடர்பில் நீங்கள் பேசிக்க முடியும். அவங்கள பற்றின முக்காலங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி அனுபவங்களை வந்து உருவாயிருக்கு. யாருன்னே இது வரைக்கும் தெரியாத வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க இடத்துல அவங்களே போய் பார்க்காத இடங்கள்லாம் வந்து எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்துக்கினே பேசியிருக்கிறோம். இப்படி இருக்குது, அங்கே இருக்குது, அப்படி இருக்குது, இது இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே ஒருத்தவங்களை வந்து பெருசாக்கிக்கின்னு இது ஒரு பெரிய இதுவாக மாற்றிக்கின்னு அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இது ஆன்மீகம், உண்மை ஆன்மீகத்துக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. நான் உன் இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இது உன் இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கு கிடையாது. இது வந்து உனக்குள்ளே நீ கரையும் பொழுது அப்போ அந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நேரில் ஒருத்தர் வந்த பிறகு அதை பார்த்து சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், எந்த கோடியில் வேணாலும் இருக்கலாம். அவரை பற்றின அனைத்து டீட்டெயில்களும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பார்த்துக்க முடியும். சரி, அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தையோ இல்லை உங்களுக்கு வரப்போகின்ற கஷ்ட நஷ்டங்களையோ நீங்கள் உணர்ந்துக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் கரைஞ்சி போயிடுறாரு இல்லையா? அப்போ எதுக்குள்ள இருக்கிறவர் வந்து கேள்வி கேட்டால் தானே அதை அவர் பேசினா தானே நம்ம வந்து இவரை பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு. இப்போ இது வந்து வெறும் ஜடம் தானே ஆயிடுதப்போ. இதை பற்றின விஷயங்களில் வந்து அதில் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இது பேசலையே. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி யாராவது பேசுகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் உட்காந்து நம்மளை பற்றி கேட்கணும். அதுதான் வழி. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்காக தான் முடியும். அப்போ வந்து நம்ம இது வந்து பேசின கதை நிறைய போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து அது ஒரு அற்புதம் நடந்ததுங்க. இது இன்னொரு அற்புதத்தை நான் அப்புறம் மறுபடியும் பேசுகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி பேசுவோம். ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, ஆன்மீகத்தில் உட்காந்து டீப்பாக பேசி அதை எல்லோரும் வந்து என்னடா சொல்கிறானே தெரியலையே, இதெல்லாம் நம்ம பார்த்தது இருக்கிறோமா இல்லையா தெரியலையே, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நம்புறதா கூடாதா, இந்த மாதிரி எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து இவன் சொல்கிற கருத்து எல்லாமே வேறு டைரெக்ஷனில் இருக்கு. டோட்டலாக வந்து
இவன் சொல்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையும் பேசப்படலையே. வள்ளலார் சொன்ன விஷயங்கள்ல கூட இவர் வந்து நிறைய சத்சங்கங்கள்லாம் போயிருக்கு. அங்கெல்லாம் கூட இந்த வார்த்தைகள்லாம் பேச மாட்றாங்களே. ஆனால் இவர் என்னடான்னா ஆடாதீர், அசையாதீர், வேறொன்றையும் நாடாதீர்ன்றாரு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. கடை விரித்தேன் கொள்வாரில்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அன்னதானம்னா என்னன்றதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. குலை புலை தவிர்த்தல்னா அர்த்தம் சொல்கிறாரு. ஸோ இதை மாதிரி எப்படி இதெல்லாம் இவரால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நான் சொல்கிறேங்க, இது எல்லாருக்கும் என்ன நினப்பு வரும்னா, இவர் பெரிய எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சுக்கினாரு, எல்லாம் இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி கோணத்தில் பார்க்காதீங்க. தயவுசெய்து மன்னிச்சுங்க, அந்த மாதிரி இல்லை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது எனக்கா தெரிஞ்ச விஷயம் கிடையாது. என் மரமண்டைக்கு இதெல்லாம் ஏறாத விஷயம். இது எல்லாம் என்னன்னா, சித்தர்கள் வந்து அந்த சூட்சம ரூபத்தில் விளக்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி தாண்டா, இதெல்லாம் இப்படி தாண்டா அப்படின்னு அவங்களோ அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்படி தான் நான் கற்றுக்கினேனே வழி போய் புக்கிலெல்லாம் பார்க்கல. நீங்கள் வேணால் புக்கில் கூட தேடி பாருங்களேன், இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் இருக்காது. இப்போ எனக்குள் நீ உனக்குள் நான் என்ற வார்த்தைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து சித்தி அடைஞ்சிருவாங்க. இது சிவவாக்கியருடைய பாட்டில் நில் என்ற உபதேசத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாராவது உங்களுக்கு உபதேசம்னு சொல்கிறவங்க வந்து நில் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு கூட தெரியாதுங்க. இது எல்லாமே அவங்க சொல்லித்தர்றது தான். நான் ஒரு முட்டா பைய, ஒன்றுமே இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு எம்டி பாக்ஸு. இது எந்த சரக்கும் கிடையாது. படித்து பார்த்து ஏற்றிக்கின சரக்கும் கிடையாது. இதை நம்புகிற சரக்கும் கிடையாது. இவங்களா நம்மளை வந்து பிஸ்கெட்டு போட்டு 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 இந்த நாயை நம்ப வச்சுட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே உளறிங்கிடுது. ஸோ அவங்க கொடுத்த டேஸ்ட்டை வந்து நீங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்களேன்றதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து தற்பெருமைக்காகவோ இல்லை வந்து பார் எனக்கு எல்லாம் தெரியும் பார் அப்படின்னு சொல்கிறவங்க, இது ஒரு யதார்த்தமான உண்மை தானே. இந்த மாதிரி இவர் சொந்த கதை பேசுகிறாரு அப்படின்னா என்ன, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவர் தன்னை பற்றியே பேசிங்க எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தன்னை பற்றி பேசுவதற்காக இந்த பதிவுகள் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, உண்மை நிலை என்னன்னா, தேர் இஸ் நோ குரு, நோ ஸ்டூடெண்ட், நோ டீச்சர், நோ ஸ்டூடெண்ட், நோ ஸ்டடி, நோ ஸ்டடி மெட்டீரியல். இதுதான் ட்ரூத். இதை வந்து அவங்க அந்த நிலையில் உணர்ந்து கொடுத்துட்டாங்க. இதாண்டா உண்மைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஏன் நம்ம பேசிக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு என் கண்ணுக்கு 2 தெரியுதா இல்லையா? இந்த உலகம் எனக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ இந்த உலகத்தோடு ஒத்து வாழது தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பேசணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியுது, 2 பேர் 2 தெரியுது, எல்லாமே 2. எனக்கு முன்னாடி இந்த கேமரா இருக்கிறது தெரியுது. அப்போ நான் ஒருமை நிலையில் இருந்தால் இது எங்கே தெரியும்? தெரியாது. அப்போ அதுவாக என்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு போதோ அன்னைக்கு வரைக்கும் இவனுங்க என்ன காதில் ஓதுறானுங்களோ இல்லை என்ன காட்சிகளை காட்டுறானுங்களோ எந்த அனுபவத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பதிவை போட்டு விட்ருவோம். ஒரு வேளை நம்ம செத்து போயிட்டு ஒரு வேளை என்ன 100% செத்து தான் போவோம். இது ஒன்றும் பெரிய உத்தமமான நிலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இந்த யூடியூப் நம்ம திரும்பி பிறக்கும் போது இருந்ததுன்னா அப்போது இந்த வார்த்தைகளை நம்ம வந்து நாமளே நம்மளுக்கு கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்றத அந்த ஒரு நோக்கில் தான் இதை மெயினாக போட்டுட்ருக்கிறது. இது வந்து ஒரு கமர்ஷியலில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது கமர்ஷியல் வீடியோவே கிடையாது. இங்கே வந்து எந்த கமர்ஷியல் இதுவும் கிடையாது. வெறும் அவேர்னஸ் வீடியோ தான் இது. வந்து இந்த அவேர்னஸ் வீடியோவில் வந்து எதுக்குன்னா
ஆன்மீகத்தை நாடி வந்துடாதீங்க. சும்மா ஜஸ்ட்டு பக்தி மார்க்கத்தில் அமைதியாக இருங்க. இதை மட்டும்தான் வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கும். பக்தி மார்க்கம் எப்போ 2 தெரியுதோ அது வரைக்கும் பக்தி மார்க்கமாகவே இருங்க. எப்போ ஒன்றா நீங்கள் மாறிடுறீங்களோ அப்போ உங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு எப்போ வேற ஒன்று தெரியாமல் போகுதோ நீங்கள் கடவுளாகிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க வணங்குறத உங்களால் பார்க்கவே முடியாது, உணர்ந்துக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் தன்னையே உணர முடியாத நிலைக்கு போயிட்டுருப்பீங்க. பித்துப்பூச்சி பைத்தியக்கார மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வந்து எல்லாரும் உங்கள் காலில் விழுந்து இருப்பாங்க. அந்த விழுந்ததை கூட உங்களுக்கு தெரியாது. அது பழுத்த மரம். அந்த நிலை வந்து பழுத்த மரம். அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேவையில்லை. இந்த பழம் வந்து மரத்தில் பழம் வந்துச்சுனாலே எந்த குருவிக்காவது வந்து நம்ம செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறோமா, இந்த ஏரியாவில் மரங்கள் பழுத்து இருக்கிறது, போய் நம்ம வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு, அதுங்களாம் அப்படி தேடி வருது. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பழுத்த மரத்தில் வந்து குருவிகள்லாம் ஓடியாந்து கீயா மீயான்னு கத்திக்கிட்டு சந்தோஷமாக அங்கே வந்து அதுங்களுடைய கவலையை மறந்து பசியை மறந்து எவ்வளோ அற்புதமாக விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி உண்மையான சித்தர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சந்தோஷங்க. சந்தோஷம் தாங்கவே முடியாது. அப்படிதான் இருக்கும். ஆனால் யார் சித்தர்ன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். பேசிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ணி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சித்தர்கள் கிடையாதுங்க. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி போகிறவங்கெல்லாம் சித்தர் கிடையாது. உடலும் உயிரும் இணைத்து கொள்வது தான் வந்து முதல் படி அப்படின்றத வந்து வள்ளல் பெருமான் சொல்லிக்கிறார். அகாரமும் உகாரமும் சேர்ந்தது முதல் படி அப்படின்றத அவர் வந்து அவருடைய பாடலில் சொல்லியிருக்கிறார். அதை மாதிரி இருக்கிறவங்க தாங்க சித்தர்கள். அதை புரிஞ்சுங்க. உடலையும் உயிரையும் இணைத்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள். அதுதான் சிவலிங்கத்தினுடைய தத்துவம். அதனால தான் அந்த சிவலிங்கம் என்பது ஒவ்வொரு ஜீவ சமாதியிலும் வைக்கப்படுகிறது. அதனுடைய வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பாருங்கள் உள்ளே போய். சரியா? சரி, இந்த அமானுஷ்யத்தை பார்த்துட்டோம். அடுத்த அமானுஷ்யத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.